பதிவை பார்ப்பவர்களுக்கு வணக்கமும் நன்றியும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த பதிவில் தமிழகத்தோட தென் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இருக்கன்குடி மாரியம்மன், அந்த அம்மனை பற்றியும் அது இருக்கிற இடங்களை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போக்குவரத்து எப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ரயிலோ அல்லது பஸ்ஸோ பேருந்தோ எதில் போனாலும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிற நெடுஞ்சாலையில் சாத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இது விருதுநகர் மாவட்டம். விருதுநகரை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊர். அங்கே சாத்தூர் அப்படிங்கிற ஊரில் இறங்கி நம்ம ரயிலாக இருந்தாலும் பேருந்தாக இருந்தாலும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிற ரோடில் சாத்தூருங்கிற ஊரில் இறங்கி மறுபடி வேறு பேருந்து பிடிச்சு போகணும். வெறும் 8 கிலோமீட்டர் தான் சாத்தூர்லேருந்து இருக்கன்குடி. இது போக்குவரத்தை பற்றி நான் சொன்னது. அடுத்தது இந்த கோவில் உருவானத கதையை பார்ப்போமா. வெட்ட வெளியாக இருக்கிற இடங்கள்ல கால்நடைகளை மேய விடுவாங்க. விவசாயம் இல்லாத காலங்களில் புல் பூண்டு வளர்ந்துருக்கிற இடங்கள்ல கால்நடைகளை மேய விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாடுகள் போடுற சாணத்தை பொறுக்கி எடுத்து விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி பெண்கள் சிலர் ஒரு அந்த கால்நடைகளை மேய விடுற இடத்துல கூடையை வச்சுட்டு சாணியை பொறுக்கி எடுத்து கூடையில் போட்டுட்டு அந்த கூடையை தூக்க முற்படும் போது அந்த கூடையை வச்ச பெண்ணால் அந்த கூடையை தூக்க முடியலையே என்னன்னு பார்த்தா ஒரு பெண்ணுக்கு அருள் சொன்ன விஷயம், இந்த இடத்துல நான் இருக்கிறேன், என்னை எடுத்து கோவில் கட்டி வழிபட்டா உங்களுக்கு வேண்டிய நல்லவைகளெல்லாம் செய்வேன்னு அருள் வாக்கு சொன்னதும் அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது ஒரு அம்பாள் சிலை கிடைச்சிருக்கு. அந்த அம்பாள் சிலையை வச்சு கோவில் கட்டி வழிபடுறாங்க. அப்புறம் இந்த ஊருக்கு இருக்கன்குடி அப்படின்னு பேர் வந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வடப்புறம் வைப்பாறுங்கிற ஒரு ஆறு ஓடுது. கோவிலுக்கு தென்புறம் அர்ஜுனன் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. இந்த அர்ஜுனன் ஆறுங்கிற பேர் வந்த காரணம் பார்த்தீங்கன்னா, பஞ்சபாண்டவர்கள் வனவாச காலத்தை கழிக்கும் போது பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் இல்லையா. அது மாதிரி சதுரகிரி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு பகுதியான சதுரகிரி மலையில அவங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்காங்க. அப்படி தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு காலையில எழுந்து குளிச்சு நீராடி இறைவனை வழிபடுறதுக்கான தண்ணீர் வசதி இல்லாததுனால அர்ஜுனன் வர்ணாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை பூமியில விட அந்த இடத்துல இருந்து கங்கை பீரிட்டு வந்ததாக சொல்றாங்க. அந்த ஆறு தான் அர்ஜுனன் ஆறுங்கிற பேர்ல ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பக்கமும் கங்கை சூழ்ந்த இடத்துல கோவில் இருக்கிறதுனால இருகங்கை குடி அப்படின்னே சொல்லி மருவி அது இருக்கன்குடியா மருவிருச்சு. இந்த இரண்டு ஆறுகளுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இருக்கிற மணல் திட்டுல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆடி தை இந்த மாதங்கள்ல இந்த அம்மனுக்கு விழா எடுக்கிறது வழக்கம். அப்போல்லாம் கோவிலுக்கு அவ்வளவு கூட்டம் வரும். மற்றபடி வெள்ளி ஞாயிறு இந்த 2 தினங்களிலும் சரியான கூட்டமா இருக்கும். இங்க சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். பொதுவா எல்லா இடங்கள்லயும் அம்பாள் இடது காலை மடிச்சு வலது காலை தொங்க விட்ட மாதிரி தான் காட்சி கொடுப்பாங்க. ஆனா இங்க மட்டும் இருக்கன்குடி மாரியம்மாள் வலது காலை மடிச்சு இடது காலை தொங்க விட்டபடி காட்சி தர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை
தெரியாதவங்க, நமக்கு முன்னோர்கள் நம்மளுடைய குலதெய்வம் இதுதான் அப்படின்னு காட்டி வழிபட்டிருந்தாதான் நமக்கு குலதெய்வத்தை பற்றி தெரியும். ஆனால் அப்படி தெரியாதவங்க, குலதெய்வம் பற்றி தெரியாதவங்க எல்லோருமே இந்த அம்மனைத்தான் குலதெய்வமாக நினச்சி இந்த ஆடி மாதம் தை மாதங்களில் முடி காணிக்கை செலுத்துறது, பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு போடுறது, பூக்குழி இறங்குறது, பூச்சட்டி ஏந்துறதுன்னு எல்லா விதமான காணிக்கையும் நேர்த்தி கடனையும் இங்கே செலுத்துறாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த இருக்கன்குடி அம்மன். இங்கே துணை தெய்வங்களா பேச்சி அம்மன், முப்பிடாதி அம்மன், ராக்காச்சி அம்மன் அப்படிங்கிற துணை தெய்வங்களும் இருக்கு. அது போக கருப்பசாமியும் இருக்கிறார். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் இன்னொரு கோவிலை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.